எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி ராமேஸ்வரம் மீனவர்கள் 10 பேர் கைது. 3 விசை படகுகளை பறிமுதல் செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம். டெல்லி புதிய முதலமைச்சராக ரேகா குப்தா இன்று பதவியேற்பு. துணை முதலமைச்சருடன் புதிய அமைச்சரவையும் பதவியேற்கிறது. டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தாவுடன் பதவியேற்கும் அமைச்சர்கள் பட்டியல் வெளியீடு. பர்வேஸ் சாஹிப் சிங், கபில் மிஸ்ரா உள்ளிட்ட 6 அமைச்சர்கள் பதவியேற்கின்றனர். டெல்லி முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் பிரதமர் மோடி, மத்திய அமைச்சர்கள் பங்கேற்பு. பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளின் மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்பு. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். அசம்பாவிதங்களை தடுக்க ஏராளமான துணை ராணுவத்தினர் குவிப்பு. கர்நாடக மாநிலம் பெலகாவி அருகே பெட்ரோல் ஏற்றி சென்ற லாரி சாலையில் கவிழ்ந்த விபத்து. தீ விபத்து ஏற்படாமல் இருக்க சாலையில் கொட்டிய பெட்ரோல் மீது தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயணைப்புத்துறை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே டீசல் லாரி சாலையில் கவிழ்ந்து விபத்து. தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானதில் சுமார் 5000 லிட்டர் டீசல் வீண். சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் தொடர்பான முத்தரப்பு பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வி. சாம்சங் நிறுவனம் மேலும் 18 தொழிலாளர்களை சஸ்பெண்ட் செய்ய திட்டமிட்டுள்ளதாக தொழிற்சங்கம் குற்றச்சாட்டு. ஒகேனக்கல் சுற்றுலா தளத்தில் தடை செய்யப்பட்ட ஆபத்தான பகுதிகளில் ரீல்ஸ் எடுக்க ஆர்வம். கரணம் தப்பினால் மரணம் என்பதை மறந்து ரீல்ஸ் மோகத்தால் உயிரை பணயம் வைக்கும் இளைஞர்கள். இலங்கை கடற்படையை கண்டித்து காரைக்கால் மீனவர்களின் தொடர் போராட்டத்தை கண்டுகொள்ளாத மத்திய மாநில அரசுகள். ரேஷன் கார்டுகளை ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக மீனவர்கள் எச்சரிக்கை. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே ஒடுவன்பட்டி மலைப்பாதையில் பழுதடைந்து நின்ற அரசு பேருந்து. உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் பேருந்துகளையே அனுப்புவதாக கிராம மக்கள் குற்றச்சாட்டு. தொடர்ந்து பிரச்சனை இருக்கு. இந்த வண்டி லோடு இழுக்கலன்னு சொல்லி டிரைவர் கண்டக்டர்லாம் பாத்தீங்கன்னா இறங்கி கல்லு வச்சு இது பண்ணாங்க. மழை அந்த பகுதியில நடந்துருந்துச்சுன்னா இந்த வண்டி கவுந்திருக்க வாய்ப்பு இருக்கும். பள்ளத்துக்குள்ள தான் போகணும் கவுந்தா. புதுச்சேரியில் ஆன்லைன் பங்கு சந்தையில் முதலீடு செய்வதாக 10 கோடி ரூபாய் மோசடி. மோசடி இளைஞர் கைது. 139 வங்கி கணக்குகள் முடக்க. போரில் வெற்றி பெற முடியாது என தெரிந்தும் வேண்டுமென்றே ரஷ்யாவுடன் உக்ரைன் போர். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ஒரு சர்வாதிகாரி என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றச்சாட்டு. உயிரிழந்த 4 பிணை கைதிகளின் உடல்களை இன்று ஒப்படைக்கிறது ஹமாஸ் அமைப்பு. இஸ்ரேலுக்கு இன்று கடினமான நாள் என பிரதமர் நேதன்யாகு வேதனை. சாம்பியன்ஸ் டிராபியில் இந்தியா வங்கதேச அணிகள் இன்று பல பரீட்சை. சாம்பியன்ஸ் தொடரை வெற்றியுடன் தொடங்க இந்திய அணி தீவிரம்.